Praise to be God. Today's seed of power. உபாகமம் 10:8. கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். எனக்கு பிரியமானவர்களே, ஏன் நம்மை கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார் என்று சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இந்த வசனத்தின் மேல் பகுதி 3 காரணங்களை குறிப்பிடுகிறது. ஒன்று, அவர் உடன்படிக்கை பெட்டியை நாம் சுமப்பதற்கும், இரண்டாவது அவருடைய சந்நிதியில நாம் ஆராதனை செய்வதற்கும், மூன்றாவது அவருடைய நாமத்தை கொண்டு நாம் ஆசீர்வதிப்பதற்கும். கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு. இன்றைக்கு நாம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம பிரித்தெடுத்ததுனால மற்றவர்கள் நம்மை வெறுத்து விடுவாங்கன்னு. அவர் நம்மை பிரித்தெடுத்ததுனால தான் நாம் இன்றைக்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம். நாம என்றைக்குமே மற்றவர்களை சார்ந்திருக்க கூடாது என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் கர்த்தரே நமக்கு முழு சுதந்திரமாக இருக்கும்போது மற்றவர்களை சார்ந்து நாம் சோர்ந்து போயிடுவோம். கர்த்தரையே நம்ம சுதந்திரமா வைத்திருக்கும் பொழுது அந்த பாக்கியத்தை நாம் பெற முடியும். இவ்வளவு நாட்களும் நம்ம அந்த சுதந்திரத்தை இழந்திருந்தோம்னா இன்றைக்கே அவருடைய சுதந்திரவாளியாய் மாற நம்மை நாமே அர்ப்பணிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ராஜா, நீங்க எங்களை பிரித்தெடுத்ததுக்கான நோக்கத்தை நாங்க அறிந்து கொண்டு உண்மையே சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு நாளும் மற்றவர்களை சார்ந்து நாங்க போயிடக்கூடாதுப்பா. அந்த பலத்தை எங்களுக்கு தருவீராக. அதன் மூலமாக நாங்க பாக்கியவான்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் சுதந்திரமாய் மாறுவாராக. வல்லமையில் வளரு, வல்லமையாயிரு. God bless you.